மார்ட்டின் லூதருக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ் தேசத்தின் லியோனில் ஒரு பணக்கார வணிகராக இருந்தார் பீட்டர் வால்டோ. தன்னை ஆன்மீக பாதையில் வழிநடத்தின தனது நண்பரின் திடீர் மரணத்தினால் தனது ஆவிக்குரிய வாழ்வை குறித்து கலக்கமடைந்தார் வால்டோ. நாளடைவில் ரட்சிப்பின் சத்தியத்தை புரிந்து கொள்ள எத்தனித்தார், ஏக்கம் கொண்டார். பரிசுத்த வேதாகமத்தை படிக்க அவர் முடிவும் செய்தார். ஆனால் அன்றைய வேதாகமும் லத்தீன் மொழியில் மட்டுமே இருந்ததினால் அதை மொழிபெயர்க்க 2 பண்டிதர்களை கண்டறிந்து நியமித்தார். வால்டோ ஒரு நாள் லூக்கா 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வரும் பணக்கார இளம் வாலிபனை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு விஷயத்தில் உணர்வடைந்தார். தான் தேவனுக்கு அல்ல, பணத்திற்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை. உடனே மனம் திரும்பினார், தூசியை உதறிவிட்டு எழும்பினார். அவர் தன் மனைவி மற்றும் 2 பெண் பிள்ளைகளுக்கு போதுமான வசதிகளை உறுதி செய்த பிறகு தனது சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு வழங்கினார். ஆம், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த பணக்கார வாலிபன் இழந்த ரட்சிப்பை பீட்டர் வால்டோ பெற்றுக்கொண்டார். வேதாகமத்தை முறையாக கற்றும் கொண்டார். அதன் விளைவு அன்றைய ரோம் தேவாலயத்தின் வேதபூர்வமற்ற கோட்பாடுகள், நடைமுறைகள் மற்றும் ஆளும் கட்டமைப்பு தவறுகளை கண்டறிந்து பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் அதை முகமுகமாக எதிர்த்தார். வேதாகமம் மாத்திரமே வழிகாட்டி என்று வைராக்கியம் பாராட்டி நின்றார். மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசுவை தவிர தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நின்ற அனைத்து மத்தியஸ்தர்களையும் அவர் நிராகரித்தார். வேறு எந்த மத அதிகாரத்திற்கும் மேலாக வேத வார்த்தைகளை மட்டுமே அவர் உயர்த்தி கனப்படுத்தியதினால் அவர் தேவாலயத்திலிருந்தே வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்டவர் சோர்ந்து முடங்கி கிடக்கவில்லை. கிபி 1175களில் லியோன் நகர தெருக்களில் இறங்கி பிரசங்கித்தார். வால்டோவின் சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்து இயேசுவின் சீடர்களாக மாறிய பலர் தங்கள் செல்வத்தை எல்லாம் துறந்துவிட்டு வால்டோவை போல வேதாகமத்தை வீதிகளில் பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அவர்கள் ஐரோப்பா முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம் பிரியமானவர்களே, இந்த முன் சீர்திருத்தம் தான் கிறிஸ்தவ மண்டலத்தின் பிற்கால புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்திற்கான வீரிய விதையானது. பொறுமை உள்ளவரே, பொறாமையற்றவரே, தாழ்மைக்கு இலக்கணம் தந்தவரே, பிறரை புரிந்திடும் பிரதான மேய்ப்பரே.